கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை பெத்தேலின் கடவுளை நாம் தியானிக்கின்றோம். தொடக்க நூல் 31:13 யாக்கோபின் கடவுளுக்கு பெத்தேலின் கடவுள் என்று பெயரிட்டு அழைப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பெத்தேலிலே சந்தித்த கடவுள், அதுதான் பெத்தேலின் கடவுள். இன்றைய முதல் சிந்தனையில் நாம் கேட்டோம், யாக்கோபு ஞானஸ்நானம் பெற்ற இடம் பெத்தேல் என்று. அவர் ஞானஸ்நானத்தின் மறைபொருளான கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்த்தெழுதல் என்னும் அனுபவத்தை அந்த பெத்தேலிலே பெற்றுக்கொண்டாராம். எப்படி? அவர் அங்கே பெத்தேலில் அவர் கண்டெடுத்த ஒரு கல்லின் மேல் சாய்ந்து உறங்கினார் என்றும், அந்த உறக்கத்தின் வேளையில் அவர் பரலோகத்தோடு தொடர்பு கொண்டார் என்றும், அந்த பரலோகத்தோடு அவர் கொண்ட தொடர்பினாலே கடவுளுக்கும் அவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையின் பரிமாற்றம் நடைபெற்றது என்றும், இந்த உடன்படிக்கையின் பரிமாற்றத்திற்கு பிறகு அவர் ஒரு புதிய அனுபவம் பெற்றவரானார் என்றும், அது முதல் அவர் அறியாத ஒரு கடவுளை அந்த நேரத்திலிருந்து அப்போதிருந்து அவர் கண்டுகொண்டார் என்றும், அதன் பின்பு அவர் அந்த இடத்திலிருந்து கண்விழித்து பார்த்து தனக்குள்ளே ஒரு புதிய அனுபவத்தை, தனக்குள்ளே ஒரு புதிய மனிதனை அவர் உணர்ந்து கொண்டார் என்றும் கேட்டோம். அங்கே அவர் மரித்து உயிர்த்தார். யாரோடு? இயேசு கிறிஸ்துவோடு. ஒரு ஏணியில் தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் காண்பீர்கள். காண்கிறோமே, இந்த ஏணி என்பது இயேசு கிறிஸ்துவே என்று நமக்கு சொல்லப்பட்டது. அவர் இனிமேல் இயேசு கிறிஸ்து மேல் ஏறி இறங்குகின்ற, அவருடைய எண்ணங்களுக்குள், அவருடைய விருப்பங்களுக்குள் ஏறி இறங்குகின்ற ஒரு விசுவாசியாக தன்னை மாற்றிக்கொண்டாராம். தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இங்கே தூக்கம் என்பது சாவு என்றும், விழித்தெழுவது என்பது உயிர்ப்பு என்றும் காண்கிறோம். அப்படி என்றால் யாக்கோபு ஞானஸ்நானத்தை அனுபவித்த இடம் அந்த கல் என்று, பெத்தேலின் கல் என்று நமக்கு விளக்கப்பட்டது. அந்த நேரத்திலிருந்து அவர் அனுபவித்த கடவுளை பெத்தேலின் கடவுள் என்றும், தன்னை உருமாற்றி ஒரு புதிய உறவோடும் புதிய சாயலோடும் கண்ட இடத்தை கடவுள் வாழும் இல்லம் என்றும் அவர் பெயரிட்டார். இது ஞானஸ்நானத்திற்கு முன்னடையாளம் என்றும் நாம் கண்டோம். எனவே
இப்பொழுது அவர் ஒரு புதிய அனுபவத்தை பார்க்கிறார். அதுவரையிலும் அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்த யாக்கோபு வேறு. இப்போது நான் வந்திருக்கின்ற இடம் மற்றொரு இடம். எனவே நான் இன்னொரு புதிய இடத்தை பார்க்கிறேன். இந்த இடத்திலே ஞானஸ்நானம் பெறுவது வரையிலும் நாம் வந்து அனுபவித்த அனுபவம் ஒன்று. ஆனால் நாம் இந்த இடத்தில் எப்போது ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்போதிருந்து ஒரு புதிய அனுபவத்தை இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டோம். இந்த இடம் நமக்கு பெத்தேலாக மாறுகிறது. இந்த இடத்திலிருந்து நாம் பரலோகத்தோடு உறவு கொள்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக இந்த பெத்தேலிலிருந்து நாம் பரலோகத்தோடு அனுபவம் பெற்றுக்கொண்டோம். இனி நாம் தனிமையில் இல்லை என்று பார்த்தோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை தான் எபிரேயரிலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இடத்தை மீண்டும் ஒரு முறை நாம் பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் வசனங்களை ஒரு முறை வாசிக்க கேட்போமா? ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, ஆமென், வாழும் கடவுளின் நகர். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும். யாக்கோபே, நீ எங்கே போகிறாய், எதற்காக போகிறாய் என்ற ஒரு நிச்சயமில்லாத ஒரு அனுபவத்திலே ஓடிக்கொண்டிருந்தாய். எல்லா நம்பிக்கையும் இழந்து, எல்லா உறவுகளையும் இழந்து, உன் வாழ்க்கையிலே ஒரு ஏகாந்ததிலே நீ ஓடிக்கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ வந்தடைந்திருப்பதோ ஒரு வித்தியாசமான இடம். இங்கே உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்ற இடம். இங்கே உன்னுடைய வாழ்க்கையின் திசை மாறுகிற இடம். இதுவரையும் நீ ஓடிக்கொண்டிருந்த திசை ஒன்று, இனி மற்றொரு திசைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஓடுகிறது. இதுவரையிலும் நீ கொண்டிருந்த உறவுகள் ஒன்று, இப்போது ஞானஸ்நானத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையின் உறவுகள் வேறு. உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற சட்டங்கள் வேறு. உன்னுடைய வாழ்க்கையின் வழிநடத்துகின்ற சட்டங்களும் அமைப்புகளும் வேறு. இனி ஒரு புதிய வாழ்க்கை, புதிய உலகத்துக்கு கடந்து போகிறாய். நீ வந்திருக்கும் இடம் வேறு ஒரு இடம். இவ்வளவு நாட்களும் ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வந்தாய், ஜெபிப்பதற்காக வந்தாய், பலவித அனுபவங்களை எல்லாம் பெற்று பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே சென்றாய். ஆனால் எந்த நாள் நீ இந்த இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றாயோ அதற்கு பிறகு இந்த இடம் உனக்கு வேறொரு இடமாக மாறுகிறது. இது ஒரு ஜெப வீடாக அல்ல, உன்னுடைய தாய் வீடாக மாறுகிறது. இதுவரையிலும் ஒரு ஜெபிக்கின்ற ஜெப வீடாக கண்டுவிட்டு போன உனக்கு இந்த இடம் உன்னை பெற்றெடுத்த தாய் வீடு. அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய ரகசியம், ஞானஸ்நானத்தினுடைய மறைபொருள். இந்த இடம் இப்பொழுது உனக்கு வேறொரு இடமாக காட்சி அளிக்கிறது. நீ கண்விழித்து பார்க்கும்போது இது மற்றொரு அனுபவத்தை உனக்கு தருகிறதாம். யாக்கோபே, உன் வாழ்க்கையின் திசை மாற்றிய ஒரு இடம் இது. நீ வந்து சேர்ந்திருக்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை புரிந்துக்கோ. இதோ பரலோகம் உனக்கு முன்னே வருகிறது. பரலோகம் உனக்கு முன்னே வருகிறது. சாட்சால் தெய்வம் உன்னோடு பேசுகிறது. நீ எந்த வழிக்கு போகணும், நீ என்ன செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையின் இனி உள்ள காரியங்கள் என்னென்ன என்பதற்கு தெய்வம் பொருட்படுத்த ஒரு இடம் இந்த இடம். எனவே நீ இனி எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே அவனுக்கு சொல்லித்தரப்படுகிறது. அதே கருத்து ஆதிசபையின் விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டதை எபிரேயர் 12:22 முதல் வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும், ஆமென், சீயோன் மலை,
நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை. கருமையானவர்களே, ஜெருசலேம் சீயோன் மலையாக மாறுகிறது. இங்கே நீ பார்க்கின்ற ஜெருசலேம் இப்பொழுது சாதாரண ஒரு ஜெருசலேம் அல்ல. தாவீது ராஜா தலைநகராக கொண்டு இஸ்ராயல் நாட்டை ஆண்ட ஒரு ஜெருசலேம் நகரம் அல்ல. இந்த ஜெருசலேம் என்பது வானக ஜெருசலேம், சீயோன் மலை. இந்த ஜெருசலேம் பரலோகத்தின் ஜெருசலேம், புதிய எருசலேம். எனவே இது ஒரு மனுஷன் இந்த இடத்திலே ராஜாவாக இருந்து தன்னுடைய ஜனங்களை ஆண்டானே, ஆமென், அப்படிப்பட்ட ஒரு தலைநகரம் அல்ல. இது பரலோகத்தின் நகரம். இந்த இடத்திலே ஒரு மனுஷன் அல்ல இந்த நாட்டை ஆள்வது, தெய்வத்தின் மக்களை ஆள்வது. சற்றால் தெய்வமே இந்த இடத்தில் இருந்து ஆளுகிறார். தெய்வமே இந்த இடத்தில் இருந்து ஆளுகிறார். எனவே பெத்தேல் என்பது வெறும் ஒரு சாதாரண கல்லை போட்டுக் கொண்டிருந்த ஒரு இடம் அல்ல. ஒருவர் வந்து களைப்பார உறங்கிய ஒரு இடம் அல்ல. இனி என் தேவனுடைய சபை என்று சொல்வது மக்கள் வந்து ஜெபித்து விட்டு போன ஒரு இடம் அல்ல. இது வேறு ஒரு இடம். இது புதிய எருசலேம், இது சீயோன். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும், ஆமென், சீயோன் மலை, ஆமென், வாழும் கடவுளின் நகர். இது வாழும் கடவுளின் நகரம். இதுவரை இது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஜெருசலேம் என்று சொன்னாலே தாவீதின் நகரம். அது ஞானஸ்நானத்துக்கு முன்பு. ஆனால் எப்பொழுது நீ கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டாயோ, பரலோகம் ஏணி மூலமாக உன்னோடு தொடர்பு கொண்டதோ, அந்த நேரத்திலிருந்து இந்த இடம் கடவுளின் நகர், மனுஷனுடைய நகர் அல்ல, தாவீதின் நகர் அல்ல. இது கடவுளுடைய நகராக மாறுகிறது. புதிய அனுபவம். தொடர்ந்து விண்ணக எருசலேம், விண்ணக எருசலேம். அதைத்தான் நாம் முதலில் சொன்னோம். இது தாவீது ராஜா தனக்கு தலைநகராக யூதேயாவில் ஏற்படுத்திய ஒரு நகரம் அல்ல. இது விண்ணக ஜெருசலேம். தொடர்ந்து அதனை, ஆமென், பல்லாயிரக்கணக்கான, ஆமென், வானதூதர் சூழ்ந்துள்ளனர். இதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். கருமையான பிள்ளைகளே, இந்த வானதூதர்கள் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால் விசுவாசிகள் என்று அர்த்தம். இங்கே வானதூதர்கள் என்று சொன்னாலே விசுவாசிகள் என்று அர்த்தம். வெளிப்பாடு 1ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளிலும் உள்ள வானதூதர்களுக்கு எழுது, 7 சபைகளிலும் உள்ள வானதூதருக்கு எழுது என்று சொன்னாலே 7 சபைகளிலும் உள்ள விசுவாசிகளுக்கு என்று அர்த்தம். இங்கே வானதூதர்கள் என்பது விசுவாசிகளை குறிக்கிறது. புதிய ஜெருசலேமிலே விசுவாசிகளின் கூட்டம் ஒன்று இருக்கிறது. விசுவாசிகளின் கூட்டம். விண்ணக ஜெருசலேமில் விசுவாசிகளின் கூட்டம் ஒன்று இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து விண்ணகத்தில், ஆமென், பெயர் எழுதப்பட்டுள்ள, விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை, ஆமென், விழா கூட்டம் என, ஆமென், அங்கே கூடியுள்ளது. விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள விசுவாசிகளுடைய கூட்டம், திருச்சபையானது அங்கே கூடியிருக்கிறதாம். பிரியமானவர்களே, ஒரு புதிய உறவு ஞானஸ்நானம் பெற்றதற்கு பிறகு, எனவே நீ இன்று தனிமையில் இல்லை. இதுவரையிலும் உனக்கு ஒரு உறவு இருந்தது. இங்கே முதல் சிந்தனையில் நாம் கேட்டது போல, அதுவரையிலும் அவனுக்கு இருந்த உறவெல்லாம் தன்னுடைய தாய், பெற்றெடுத்த தாய், தகப்பன், தன்னுடைய கூடப்பிறப்பு, சகோதரங்கள், தன் சொந்த பந்தங்கள், தன் உறவினர்கள், தன் வேலைக்காரர்கள், இதெல்லாம் அவனுடைய உறவுகளாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அவன் பெத்தேலுக்கு வந்தானோ, எப்பொழுது அவன் பெத்தேலில் கடவுளை சந்திக்கிறானோ, கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறானோ, அப்போதிருந்து அவன் பரலோக உறவில் அவன் தன்னை கையளிக்கிறான். பரலோகவாசிகளோடு உறவு கொள்கிறான்.
பரலோகத்தின் விசுவாசிகளோடு உறவு கொள்கிறான். கடவுளோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு அவனும் இருக்கிறான். எனவே ஒரு புதிய உறவும் புதிய சொந்த பந்தமும் அவனுக்கு உருவாகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து, நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள் நீதிமான்களோடு சேர்ந்து, அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும், அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய, ஆமென். இங்கேதான் புதிய உடன்படிக்கை என்று ஒன்று வருகிறது. இப்பொழுது நாம் யார் என்றால் புதிய உடன்படிக்கையிலே இணைந்து விட்டவர்கள். புதிய உடன்படிக்கை ஆகிய ஞான ஸ்நானத்தினாலே கடவுளோடு நாம் உறவு கொண்டவர்கள், கடவுளோடு நாம் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். எனவே இந்த புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளரான இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். அருமையானவர்களே, இங்கே நாம் எங்கே நிற்கிறோம்? வானகத்திலே பெயர் எழுதப்பட்ட விசுவாசிகளின் திருச்சபைக்கு முன்பாகவும், பூமியிலே நம்மை விசுவாசிகளோடு ஒன்று சேர்த்து சக உடன்படிக்கை செய்து கொண்ட விசுவாசிகளோடு ஒன்று சேர்த்து இணைத்த உடன்படிக்கையின் இணைப்பாளருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும், மேலே வானத்திலே ஒரு கூட்டம் விசுவாசிகள் ஒரு திருச்சபையாக கடவுளுக்கு முன்பாக நிற்கிறது. கீழே பூமியிலே மற்றொரு கூட்டம் திருச்சபை, விசுவாசிகளின் கூட்டம் திருச்சபையாக கூடி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே நிற்கிறது. இதுதான் நாம் வந்திருக்கின்ற இடம். ஒரு ஜெப வீட்டுக்கு போகிறோம் என்பது அல்ல. ஏன் நாம் கட்டாயமாக இந்த இடத்திற்கு வர வேண்டும்? ஏன் நாம் இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதற்கு எல்லா ஞாயிறும் இந்த இடத்திலே ஆராதனைக்கு வர வேண்டும்? ஏன் அது ஒரு கட்டாயம்? இங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் திசை மாறிய இடம். இங்கேதான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற இடம். இங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற இடம். இங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்ற இடம். இங்கே வா, இந்த இடத்திற்கு நீ வா, மீண்டும் வா. காரணம், நீ வந்து நிற்கிற இடம் அது என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி, ஆமென், சிறந்த முறையில் குரல் எழுப்பும், ஆமென், இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீண்டெடுக்கப்பட்ட மக்கள் நாம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட மக்கள் நாம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்படைந்தவர்களுடைய கூட்டம் நாம். தொடர்ந்து, எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து, கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இது ஒரு எச்சரிப்பு. இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் வந்திருக்கின்ற இடம் எது? இங்கே யாக்கோபுக்கு ஒத்த ஒரு இடம். இந்த இடத்திலே கடவுள் இருக்கிறார். இதை இதுவரையிலும் நான் அறியாதிருந்தேன். ஆனால் இன்று இந்த உடன்படிக்கையோடு நான் அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு மற்றொரு இடத்திலே இருக்கிறேன். இனி என் வாழ்க்கையின் திசையை யார் திருப்பிக் கொண்டு செல்வது? என் சுயம் அல்ல, என் பழைய அனுபவங்கள் அல்ல, என் குடும்ப பின்னணி அல்ல, நான் வாழும் உலகத்தினுடைய போக்கு அல்ல, உலக நியதிகளும் உலக திட்டங்களும் அல்ல. இனி என்னுடைய வாழ்க்கையின் திசையை நடத்தி செல்பவர் மற்றொருவர். கடவுளின் வார்த்தைக்கு செவிசாயுங்கள், அதை மறுத்து விடாதீர்கள். இத்தனை காலமும் என்னை வழிநடத்திய ஒரு அமைப்பு எனக்கு உண்டு. குடும்ப அமைப்பு, பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, சமுதாயம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நான் வேலை பார்க்கும் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்,
குழுக்கள், சம்பந்தப்பட்ட அமைப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்று என்னை திசை திருப்பி கொண்டு போன ஒரு காரியம் உண்டு. ஆனால் இனிமேல் பரலோகம் எனக்கு தொலைவிலே இருந்து என்னை நடத்தி கொண்டே இருக்குமா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இனி பூமியிலும் செய்யப்படுவதாக. நான் இந்த இடத்திலே படுத்துறங்கிய போது வானத்தினின்று என்னை நடத்திய அந்த குரல், அந்த விருப்பங்கள் என்னை இனிமேல் தொடர்ந்து நடத்துவதாக. தொடர்ந்து வாசிப்போம். இவ்வுலகில் ஆமென் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள், இந்த உலகத்தில் அவருடைய எச்சரிப்புகளுக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. தண்டனைக்கு தப்பவில்லை. ஒரு எச்சரிப்பு, மீண்டும் ஒரு எச்சரிப்பு. இந்த உலகத்தில் பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு, மோசே மூலமாக பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அது கடின இருதயம் கொண்ட கோராகுவின் கூட்டமாக இருக்கலாம், அல்லது அங்கே கன்றுக்குட்டியை சேவித்த அந்த ஒரு கூட்டம் மக்களாக இருக்கலாம். அந்த பரலோகத்தின் வார்த்தைகளுக்கு தன்னை தாழ்த்தி செவி சாய்க்க மறுத்த கடின இருதயம் கொண்டவர்களை அவர் தண்டிக்காமல் விடவில்லை. மோசே மூலமாக அவர் பேசிய வார்த்தைகளை யார் யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அத்தனை பேரையும் அவர் அங்கேயே போகிற பாதையிலேயே தண்டித்து போட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அவ்வாறெனில் விண்ணுலகிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால், ஆம், மண்ணுலகில் மோசே மூலமாக பேசியவருடைய மோசேயின் வார்த்தைகளை புறக்கணித்தவர்களை அவர் தண்டிக்காமல் விடவில்லை. அப்படி என்றால் இப்போது யாக்கோபே, பரலோகம் உன்னோடு பேசுகிறது. இனி உன்னுடைய கண்ட்ரோலிங் சிஸ்டம் எங்கே இருக்கிறது? அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியும் உன்னுடைய சுயமும் உன்னிடத்தில் இருக்கிற பாவக்கட்டுகளும் உன்னை வழிநடத்துவதற்காக நீ திட்டமிட்டிருக்கிறாய். தண்டனை உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. அங்கேயே வனாந்தரத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்றால், யாக்கோபே, இன்று பரலோகம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய நடத்தலுக்கு நீ செவி கொடு. உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் அல்ல நீ தண்டிக்கப்படுவாய், உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அல்ல. வாழ்க்கை யாக்கோபுக்கு எவ்வளவு கடுமையான அனுபவமாக மாறியது என்பதை பார்த்தீர்களா? இன்றைய முதல் சிந்தனையிலே அதை நாம் கேட்டோம். வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை தானே தன்னுடைய வாழ்க்கையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறார். பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள். ஐயா, எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் அவர் வாய்விட்டு சொல்கிறார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட ஒரு மனைவியை பெறுவதற்கு நான் 7 ஆண்டுகள் நான் பாடாய்ப்பட்டேன் என்று சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கை அமைவதற்கு நான் 21 ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் அவர் தனக்கு தானே வாரி போட்டுக்கொண்ட கதை என்று நாம் கேட்டோம். காரணம், பரலோகத்திலிருந்து ஒரு வழிநடத்தல் உனக்கு தரப்படுகிறது. யாக்கோபுக்கு பரலோகம் அதற்கு பிறகு வழிநடத்தல் கொடுக்கிறது. உன்னுடைய வழிகள் அல்ல, இனி என்னுடைய வழிகள். என்றைக்கு நீ ஞானஸ்நானத்தின் மூலமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு ஒப்பு கொடுத்தாயோ அந்த நேரத்திலிருந்து இனி என்னுடைய வழிநடத்தல் யாக்கோபே. ஆமென். அதான் எச்சரிப்பு. யாக்கோபே, நான் எதை சொல்லுகிறேனோ அதை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய மனசுக்கு படுவதல்ல, உன்னுடைய மனசுக்கு படுவது அல்ல, என்னுடைய மனசுக்கு படுவது நீ செய்யணும். உன்னுடைய மனசுக்கு படுவது, இந்த ராகேல் இவளை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆமே. ஆனா என்னுடைய மனசுல பட்டது அது அல்ல. என்னுடைய மனசுக்கு பட்டதை நீ புறக்கணித்தாய். உன்னுடைய மனசுக்கு பட்டதை அடைகிறதுக்காக நீ பாடுபட்டாய். பிரியமானவர்களே, எவ்வளவு கடுமையான விஷயம் பாருங்கள், எவ்வளவு கடுமையான விஷயம் பாருங்கள். யாக்கோபு அநேக காரியங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தானே தன்னுடைய வாழ்க்கையிலே வாரி போட்டுக் கொண்டார்.
கடவுளுடைய கைக்கு மட்டும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே கடவுள் காட்டிய வழிக்கு ஆமேன் சொல்லியிருப்பார் என்றால் அவருக்கு பெரிய கஷ்டங்கள் வந்திருக்காது. ஆனாலும் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற கடவுள் அவருக்கு நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதித்து அவரை தொடர்ந்து தாங்கி வருகிறார். பிரியமான பிள்ளைகளே, நாம் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், நமக்குள்ளே போராட்டம் உண்டு. நாம் ஜன்மதோஷத்திலே பெற்றுக்கொண்ட சுயமும் மாமிசமும் நமக்குள்ளே இன்னும் இருக்கிறது. அது நம்மை நம்முடைய திசையிலே நடத்தி கொண்டே இருக்கும். பரலோகத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நமக்கு கசப்பாக இருக்குமா? ஓ, இது பிழை கண்ணுள்ள பெண், இவள் எனக்கு வேண்டாம். நல்ல அழகான தெளிந்த கண்ணுள்ளவள் ஒருவன் இருக்கிறாள், அவள் எனக்கு வேண்டுமா? ஐயோ, அது எப்படி தருவேன்? அவள் இளையவள் அல்லவா, கணக்கு தப்பி போச்சு உனக்கு. உன்னுடைய கணக்குகள் தப்பி போகுது. பரலோகத்தின் கணக்குகளை கேளு. அந்த கணக்குகளுக்கு ஆமீன் சொல்லு, சரண்டர் ஆகு. இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில நீயே மண்ணை வாரி போடுகிறாய், நீயே உனக்கு தண்டனைகளை பெற்றுக் கொள்கிறாய். ஆவிக்குரிய சபைக்கு இந்த சத்தியம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. விசுவாசியே, நீ வந்து சேர்ந்திருக்கிற இடம் எது என்பதை பார். இங்கே நீ விசுவாசிகளின் கூட்டத்தோடு இருக்கிறாய். மண்ணுலக விசுவாசிகள் மட்டுமல்ல, பரலோக விசுவாசிகளோடும் உன்னோடு உண்டு. நீ தனிமையில் அல்ல, நீ பெரும் சேனையில் ஒருவர். பெரிய சேனையில் ஒருவராக இருக்கிறாய். உன்னை காப்பாற்ற ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பெருத்த சேனை உன்னை சூழ்ந்து நிற்கிறது. ஆமென். தேவ சேனை. இந்த தேவ சேனையில் இருந்து கொண்டு நீ மீண்டும் பழையபடியே உன்னுடைய பழைய உணர்வுகளுக்கும் உன்னுடைய பழைய பாவத்திற்கும் நீ அடிமையாகி என் தேவனுடைய பரலோக வழிநடத்தலை தூக்கி எறியாதே. உனக்கு தண்டனை உன் வாழ்க்கையில் நீயே சம்பாதித்துக் கொள்கிறாய். தொடர்ந்து வாசிப்போம். அவ்வாறெனில் விண்ணுலகிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? அவருடைய குரல் அன்று மண்ணுலகை அதிர செய்தது. இப்பொழுது அவர் இன்னும் ஒரு முறை மண்ணுலகை மட்டுமல்ல விண்ணுலகையும் நடுக்கமுற செய்வேன் என்று ஆமென் உறுதியாக வாக்களித்துள்ளார். ஆமென். இன்னும் ஒரு முறை என்பது ஆமென் அதிர்பவை யாவும் படைக்கப்பட்டவை என்னும் முறையில் ஆமென் அகற்றப்படும் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆமென். அப்போது அசையாதவையே நிலைத்து நிற்கும். ஆமென். ஆகவே அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் எனக்கு அருமையான பிள்ளைகளே, முந்த சொர்க்கராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். இனி உலக ராஜ்யம் அல்ல உன்னை ஆள வேண்டியது. இம்மட்டும் உலகம் உன்னை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது. உலகமும் மாமிசமும் உன்னை ஆண்டு கொண்டே இருந்தது. உன் சுயத்தின் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டே இருந்தாய். உன் பாவத்தின் சொந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டே இருந்தாய். ஆனால் இனிமேல் அசைக்க முடியாத பரலோக ராஜ்யத்துக்கு நீ உன்னை சொந்தக்காரனாக்கினாய். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? கடவுளுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு வாழும் வாழ்க்கை, அதுதான் சொர்க்க ராஜ்யம். இப்போது அசைக்க முடியாது பரலோகத்தின் கட்டளைகள், பரலோகத்தின் வழிநடத்தல்களை இந்த உலகத்தினுடைய வழிநடத்தல்களை கொண்டு வந்து அசைக்கலாம் என்று நாம் கணிக்க கூடாது. அசைக்க முடியாத அரசு ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்து இறங்கிவிட்டது. அதை நாம் சொந்தமாக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு செய்தியோடு ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அவர் நம்மை அழைப்பது நாம் என்றென்றைக்கும் அவருடைய விருப்பங்களுக்கு கட்டுப்பட்டிருப்பது. யாக்கோபுக்கு சொன்னார், யாக்கோபே எழுந்து நீ
நான் உன்னை சந்தித்த இடத்திற்கு போய் அங்கே குடி அமர வேண்டும். நான் உன்னோடு உறவு கொண்ட, உடன்படிக்கை செய்து கொண்ட இடத்திலே நீ போய் வாசம் செய்யணும். அருமையான பிள்ளைகளே, கடந்த முறையும் இதையே சொன்னேன். நீ மீண்டும் திரும்பி இந்த இடத்துக்கு வர வேண்டிய பிள்ளை. நீ பழையபடி எகிப்துக்கு போக வேண்டிய பிள்ளை அல்ல. நீ கானான் தேசம் நோக்கி உன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ மீண்டும் 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 உன்னை அழைத்த தேவனோடு நீ வந்து உன்னை சங்கமிக்க வேண்டும். உன்னுடைய பழைய வாழ்வுக்கு நீ திரும்பி போய்விடாதே. உன்னோடு உன் பரிவாரங்களையும் கொண்டு வா, உன் பிள்ளைகளை கொண்டு வா, உன் குடும்பத்தை கொண்டு வா. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த இடத்தில் நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு விசுவாசி சபை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்பது. சபை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்பது பிரியமான பிள்ளைகளே, இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்வார், சிலர் வழக்கமாக நம் சபை கூட்டங்களுக்கு வருவதில்லை. கருமையான பிள்ளையே, ஜபத்துக்கு வர்றதுக்கு அல்ல, சபைக்கு வரணும். சிலர் வழக்கமாக நம் சபை கூட்டங்களுக்கு வருவதில்லை. எந்த சபை? இங்கே இந்த மண்ணுலகத்தின் விசுவாசிகளின் சபையும் அங்கே பரலோகத்தின் சபையும், இந்த சபையோடு நம்ம ஐக்கியப்படணும். அதுதான் சபையின் கூட்டம் என்பது. நாம் சபை கூட்டத்திற்கு வருவது என்பதை எப்போதும் முதல் காரியமாக கொள்வோமா? பூமியிலே நமக்கு குறிக்கப்பட்ட கடமைகள் அநேகம் உண்டு. பல காரியங்களிலே நாம் பொறுப்புள்ளவர்கள். ஆனாலும் கர்த்தாவே, என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளுகின்ற இந்த கூட்டத்துக்கு என்னை கூட்டி வாருமையா. பிதாவை நோக்கி இயேசு தன்னுடைய கடைசி நிமிஷங்களுக்கு முன்னால் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபித்த ஜெபம் இது. பிதாவே, நான் இவர்களுக்காக மட்டும் மன்றாடவில்லை, இவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு நம்மோடு ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஐக்கியப்படுவார்களே, அவர்களுக்காகவும் மன்றாடுகிறேன். நான் இருக்கும் இடத்திலே அவர்களும் நம்மோடு இருப்பார்களாக. நான் இருக்கும் இடத்திலே திரியேக தேவனே, அவர்களும் நம்மோடு இருப்பார்களாக. அதற்காகவே நான் மன்றாடுகிறேன். என் ஆண்டவர் இருக்கும் இடத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்திருந்து ஒன்றாகி அவரை ஆராதிக்கும் போது அங்கிருந்து நமக்கு வழிநடத்தல் கிடைக்கிறது. இனி நம்முடைய சொந்த நடத்தல் அல்ல, அவருடைய நடத்தல்படியே எனக்காகட்டும் என்று ஒப்புவிப்போம். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் அவருடைய கையில கொடுப்போம். அப்பா, இது நாங்க ஆசிக்கிறது, இது நாங்க நினைக்கிறது, ஆனா உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகணும். எனக்கு நன்மைன்னு நான் நினைக்கிறத நான் விரும்பினேன், ஆனா உமக்கு எது எனக்கு நன்மையாகப்படுகிறதோ அது நீங்க செய்யுங்கப்பா என்று மீண்டும் ஒரு விசை நாம் யாக்கோபை போல அந்த நம்முடைய சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு வைப்போமா. ஒவ்வொரு முறை நீ ஆண்டவருடைய ஆராதனைக்கு வரும்போதுமா, ஆண்டவர் உனக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களின் பங்கையும் நீ எடுத்து வருகின்றாய். இதோ ஆண்டவர் உன்னை கடத்தி சென்ற இடங்களில் எல்லாம் உன்னோடு இருந்தார். உனக்கு அவர் அங்கே தந்த சகலதும் அவரே உனக்கு தந்தது. உன்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்தார், உன்னுடைய தொழில்களை ஆசீர்வதித்தார், உன்னுடைய ஆசைகளை ஆசீர்வதித்தார், உன்னை பற்றி அவருடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார். அவ்வளவு நிறைவேற்றிய பின்பு நீ அங்கே பெற்றுக்கொண்ட சகலத்தையும் நீ எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்துக்கு நீ திருப்பி வா. அங்கே சகலத்தையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பி நீ மீண்டும் இந்த இடத்தை விட்டு செல்லும் போது இன்னும் 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 பல பல பரிவாரங்களோடு திருப்பி வர ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் இந்த சபை ஆராதனை. இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். யாக்கோபின் கோயிலுக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளுடைய இல்லத்துக்கு செல்வோம். அங்கே கடவுள் நமக்கு அவருடைய வழிகளை காட்டுவார். அதை பெறதுக்கு தான் வர்றோம். நான் எங்க போகணும், நான் எப்படி இருக்கணும், என்னுடைய திசை என்ன, என்னுடைய வழி என்ன, எனக்கு காட்டுமப்பா என்று நாம் அவரிடத்தில் கேட்க வந்திருக்கிறோம். நாம் இங்கே வருவது அவருடைய சித்தத்தை அறிந்து வழிநடத்தப்பட. அந்த சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா.
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. என் விருப்பம் அல்ல, என் விருப்பங்கள் என் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். ஆமென். என் வாழ்க்கையின் போக்கை உறுதிப்படுத்துகின்ற என் பரலோக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்து தேவ பாதத்திலே நம்மை தருவோம். அப்பா, இனி நீர் என்னை நடத்தணும், உம்முடைய வழிகள் என்னை நடத்தட்டும் என்று அவருடைய கரத்துக்கு நம்மை தருவோம்.